ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima Tailoring. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட்ஸில் வந்து 3வது டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம், இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட். இதுக்கு முன்னாடி நான் பாக்ஸ் ஃப்ளீட் வந்து எப்படி தைக்கணும், கேல்குலேஷன்லேருந்து எல்லாமே நான் தெளிவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டு. ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ சேம் எல்லாத்துக்குமே ஃபார்முலா வந்து இது தான். நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது சேம் ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு என்ன வேணும், ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோன்னாவே அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா வேஸ்ட் ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம வேணும். வேஸ்ட் ரவுண்டு வந்து 24 இன்ச்சு. ஓகேவா? வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 24 இன்ச்சு. ஃபஸ்ட்டு கிளாத் எவ்வளோ வேணும்னு நமக்கு தெரியணும். அதனால் வேஸ்ட் ரவுண்டு இன்ட்டு 3, வேஸ்ட் ரவுண்டை வந்து 3ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாத் வந்து நமக்கு 72 இன்ச் வரும். ஓகேவா? இந்த 72 இன்ச்சை இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபார்முலா ஃபுல் ஃப்ளீட் ஃபார்முலாவில் வந்து போடணும். கிளாத்து வித்து வந்து நமக்கு 72, வேஸ்ட் வித்து வந்து நமக்கு 24. அப்போது 72/24னா நமக்கு 3 கிடைக்கும். இப்போது இந்த 3 ஆன்சரோட சிங்கிள் ஃப்ளீட் கண்டுபிடிக்கணும்னா கிளாத்து வித்து வேஸ்ட் வித்தோட ஆன்சர் வந்து நமக்கு 3, அதோடு நமக்கு 3ஆல் வகுக்கணும். அப்போது 3 அப்படின்னா 1, நமக்கு ஃப்ளீட்டோட இன்ச் வந்து 1. இதெல்லாம் நான் ஃப்ளீட்டோட இதிலே ஃபுல்லாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போது மறுபடியும் நான் ஏன் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் இந்த ஃபார்முலாவில் போட்டு சொல்கிறேன்னா உங்களுக்கு மறக்காது அப்படின்றனால தான். இப்போது நம்ம இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ரஃப்பாக கொஞ்சம் கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஃப்ளீட்டோட 1 இன்ச்சு. ஸோ நம்ம ஒரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நான் காட்டுறதுக்காண்டி தான் காட்டுறேன். இப்போது மேலே எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போது இந்த நம்ம மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ துணியில் மார்க் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ துணியில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறத நான் டயக்ராம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இந்த டயக்ராம் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். நம்ம நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. அந்த பாக்ஸ் ஃப்ளீட்டில் வந்து நமக்கு வந்து டயக்ராம் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஃப்ளீட் வந்து வெளியில் வரும், இதில் வந்து நமக்கு உள்ளே இருக்குது. நம்ம முத வைக்க போகிறதே உள்ளே இருந்து வைப்போம், அவ்வளோதான். அந்த ஃப்ளீட்டோட பாக்ஸ் ஃப்ளீட்டோட தலைகீழ பாட்டு தான் நம்ம அதோட இன்வெர்டட் பாக்ஸ் ஃப்ளீட். இதை நான் எப்படி பேப்பரில் வந்து ஃபோல்ட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஃபோல்ட் பண்ணோமா பாக்ஸ் ஃப்ளீட்டில். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை ஃப்ளீட் பண்ண போகிறோம்.
இப்போது 4வது எடுத்து இது 1 இன்ச்சுக்கான பாக்ஸ் ப்ளீட்டு, அதனால் ப்ளீட் வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ சேம் அதே தான் நம்ம 5வது ப்ளீட்டை எடுத்து அப்படியே ஒரு ப்ளீட் ஒரு நம்பர் அப்படியே விட்டுறலாம். இப்போது 6வது ப்ளீட்டை எடுத்து இப்படியே நம்ம தொடர்ச்சியாக வைக்கணும். நம்மளோட ப்ளீட் வந்து உள்ளே போகும், அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? உள்ளே போகும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம டேப் எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சு வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கூட குறைய இருந்தாலும் நம்மளோட ப்ளீட் அளவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். இப்போது மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம மார்க் பண்ண இடத்தோட மிஷின் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்மளை பார்த்து 1 இன்ச்சு உள்ளே 1 இன்ச் போயிடும். அடுத்த 3வது இதில் வைக்கணும். இப்போது 4வது இதை விட்டுடணும். 5வது ப்ளீட் எடுத்து வச்சிடணும். நான் பேப்பரில் பார்த்தேன்ல அதே மாதிரி தான். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 1வது ப்ளீட்டை நம்ம மடிக்கணும். 2வது ப்ளீட்டு உள்ளே போயிடும். 3வது ப்ளீட்டில் வைக்கணும். ஓகேவா? 4வது ப்ளீட்டு கரெக்டாக நம்ம உள்ளே போயிடும். இதே மாதிரி தான் ஒரு ப்ளீட் கரெக்டாக கேப் விட்டுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு இன்ச்லேயும் நம்மளை பார்த்து ஆப்போசிட்டில் ஒன்று நம்மளை பார்த்து ஃபஸ்ட்டு வைக்கிற ப்ளீட்டு நம்மளை பார்த்து இருக்கணும். இப்போ மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வந்து பாக்ஸ் ப்ளீட்டோட சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் இதில் இருக்கும். ஒரே ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்மளை பார்த்து வைப்போம். பாக்ஸ் ப்ளீட்டில் வந்து ஆப்போசிட்டில் பார்த்து வைப்போம். அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ அதை ஃபுல்லாக வந்து நான் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சொல்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக்கையும் உங்களுக்கு அதில் எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்மளை பார்த்து, செகண்ட் ப்ளீட் வந்து ஆப்போசிட்டை பார்த்து வைக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போது பாக்ஸ் ப்ளீட் வந்து தச்சாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கே இதில் புரியும். ஃபஸ்ட்டு 1, 2 உள்ளே போயிருக்கோம். 3வது ப்ளீட்டில் நம்ம இதை வைப்போம். அதே மாதிரி 4வது ப்ளீட்டை எடுத்து நம்ம வைக்கணும். இப்போது இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா, நம்ம 2 ப்ளீட்டையும் இதில் வந்து விட்டுருக்கோம். அப்படி விடக்கூடாது. நமக்கு வந்து கேப்பில் வந்து இதில் 2 இருக்குது. நமக்கு 1 தான் வரணும். இந்த கேப்பு வரக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி தச்சு காட்டியிருக்கேன். இந்த அருக்கு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட்டும் லாஸ்ட்டு ப்ளீட்டும் எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் தருதா? இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்லாம் நம்ம வைக்கக்கூடாது. கரெக்டாக இங்கே முடிக்கிறோமா, இந்த ப்ளீட்டோட ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து நம்ம அடுத்த ப்ளீட் வைக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட். நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த பாக்ஸ் ப்ளீட்டையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்கு பாக்ஸ் ப்ளீட்டில் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம ப்ளீட்டு வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுருப்போம். 2வது ப்ளீட்டு நம்ம சைடு வச்சுருப்போம். இப்போது இதில் பாருங்கள், ப்ளீட்டோட ஸ்டார்டிங் நம்மளது இருக்கும். அடுத்த ப்ளீட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அவ்வளோதான். இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இதில் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது பாக்ஸ் ப்ளீட்டு, இது இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு. இந்த பாக்ஸ் ப்ளீட்டு நம்ம தலைகீழ பார்த்தோன்னா இதை எடுத்து உள்பக்கமாக பாருங்கள், உங்களுக்கு இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டு வரும். இதையே இப்படி திருப்பி பாருங்கள், பாக்ஸ் ப்ளீட்டு வந்துடும். அவ்வளோதான். சின்ன டிஃப்ரெண்ட்டு மட்டும்தான் இதில் இருக்குது.
ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.